ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சளி, இருமல், தொண்டை கரகரப்பு மற்றும் ஜீரண கோளாறு உள்ளவங்க வாரத்தில் ஒரு முறை இந்த சட்னியை சேர்த்துக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே சிறு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 4 ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்ததுமே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியும் வரமிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற மிளகையும் சேர்த்துக்கங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. வாசனையாகவும் சுவையானும் மிளகு சட்னி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி. தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மிளகு சட்னி கூட சூடான இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.